அவங்கவுங்க லைஃப்பை அவங்கவுங்களே எழுதிக்கிறது பேர் தான் பயோகிராஃபி. அப்படி பார்த்தா இது என்னோடய பயோகிராஃபின்னு சொல்லுவேன். அப்படின்னா சாதிச்சுக்கிடுச்சான்னு பார்க்குறீங்களா சார்? ஒரு பொண்ணை 2 வருஷமாக உஷார் பண்ணி லவ் பண்ணியிருக்கேன் சார். அதுவே போதும்னு நினைக்கிறேன். மெட்ரிகுலேஷன் பசங்க கோயிட்டில் படிச்சுட்டு பொண்ணுங்கிட்ட சீன் போட நினைக்கிற இதே ஊரில் தான் ஸ்கூலிங்கில் கோயிட்னா என்னன்னு தெரியாத நம்ம நிறைய பசங்க இருக்காங்க சார். அப்படி இருக்க ஒவ்வொரு பையனோட அல்டிமேட் எய்மும் அட்லீஸ்ட் ஒரு பொண்ணையாவது உஷார் பண்ணுங்கிறது தான். நாம் அந்த கேட்டகரி தான் சார். காலேஜே ஃபோக்கஸ் பண்ணுற நிறைய பொண்ணுங்க மத்தியில் யாருமே ஃபோக்கஸ் பண்ணாதே தான் சார் என் ஆள். மை லவ், மை அஃப்ரா. ஏன் சார் அப்படி? ஏன்னா உலகத்தில் ஆன்சரே இல்லாத நிறைய கொஸ்டினில் இது ஒன்று சார். பார்த்தேன், பிடிச்சிது, அவள் தான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். பின்னாடியே போனேன். நீ யார், ஊர், பேர் எதுவுமே தெரியாது. பார்த்ததுமே பிடிச்சிச்சு. ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாமா? இப்போ சொல்லு, உன் பேர் என்ன? அஃப்ரோஸ். நீங்க சீனியரா? இல்ல, ஃபர்ஸ்ட் இயர். ஃபர்ஸ்ட் இயரா? நீங்க சீனியர்னு நினைச்சுதான் நான் உங்கள்ட்ட பேசினேன். சாரி. அதுக்கு நான் இப்போ சரி, அப்புறம் பார்க்கலாம். அப்புறமா அப்படியேவா விட்டீங்க? அது எப்படி சார் விடுவோம்? பின்னாடியே போய் நம்பர் கேட்டோம்ல. எதுக்கு? என் ஃப்ரெண்ட்ஸ் நம்பர் எல்லாமே மொபைல்ல இருக்கு, அதான். அதான் பாக்குறப்பெல்லாம் பேசுறல, அப்புறம் எதுக்கு? உன் நம்பர் ஒன்றும் மிஸ்யூஸ்லாம் பண்ண மாட்டேன், சும்மா கொடு. சரி, நோட் பண்ணிக்கோ. 8015447108. செம்ம நம்பர்ல சார். செம்ம நம்பர் தான். கேட்டவுடனே கொடுத்துட்டாங்களா சார்? சார், இப்போ இருக்க பொண்ணுங்களுக்கெல்லாம் ஒயிட்டா கியூட்டாகிற பசங்களோட ரஃபா கெத்தாகிற பசங்க தான் சார் பிடிச்சிக்குது. ரெக்கெல்லாம் வேணாம் சார். அப்புறம் சார்? அப்புறம் என்ன, சேட்டிங்கு, மீட்டிங்கு. நான் அவளுக்கு கால் பண்ணேன், அவளுக்கு நான் கால் பண்ணேன். ஒரே ஜாலி தான் போங்க. அப்ப திருப்பி அவங்க கால் பண்ணவே இல்லை. பொண்ணுங்க என்னைக்கு சார் பசங்களுக்கு கால் பண்ணியிருக்காங்க? ஆனால் பண்ணா சார் ஒரு நாள் பேசணும்னு சொன்னா போனேன். ஏதோ சொல்லணும்னு கூப்பிட்டா. என்ன? ஐ லைக் யூ சோ மச். என்ன சொன்ன? ஐ லைக் யூ சோ மச்னு சொன்னேன். வேற என்ன சொல்லுவேன்னு எதிர்பார்த்த? உங்க வாயிலேருந்து என்னைக்கு வந்திருக்கு. லவ் யூ சோ மச் சொல்லுவேன்னு நினச்சேன். எப்படின்னு சொல்ல மாட்டேன்னு தெரியும், நானே சொல்கிறேன். லவ் யூ ஸோ மச். அதுக்கு அவன் முறைக்கல சார். கட்டிட்டு அடிச்சிட்டாங்களா சார்? அதுக்கும் மேலே சிரிச்சிட்டா சார். அப்புறம்ண்ணா பீச்சு, பார்க்கு, தியேட்டர்னு போய் லவ் பண்ணலான்னு பார்த்தேன். ஆனால் அதே காலேஜ் கேன்டீனு, லைப்ரரியில் தான் சார் 2 வருஷமாக லவ் பண்ணோம். நடுநடுவில் சின்ன சின்ன பிரச்சனைங்க, ரொம்ப பெரிய பிரச்சனைங்க. அவளை கன்வின்ஸ் பண்ண வீட்டு முன்னாடி போய் நின்று கொட்டுற மலையில் மனுஷனா கூட மதிக்கல சார். அப்புறம் ரிசர்ச் எல்லாம் பண்ணி கையில் எங்கே எடுத்துக்கிட்டா வலிக்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவள் கண்ணு முன்னாடியே நடுவரெல்லாம் கட் பண்ணி அப்படி இப்படின்னு சிம்பத்திலாம் கிரியேட் பண்ணி எப்படியோ உஷார் பண்ணிட்டேன் சார். அது அவங்க அண்ணனுக்கு தெரிஞ்சு அவன் என்ன அடிக்க என்ன அடிக்க கஷ்டமா போச்சு சார். செம்ம ட்ராஜடி சார். அப்புறம் 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டேன் சார். எப்படி சார்? எனக்கு என் பொண்டாட்டியோட, அவளுக்கு அவன் புருஷனோட. என்னதான் சொல்ல வரீங்க? தண்ணியோட ஸ்மெல் என்னன்னு கேட்டால் அவங்களால சொல்ல முடியுமா சார்? அந்த மாதிரி தான் சார் லவ்க்கு டெஃபினேஷன்லாம் சொல்ல முடியாது சார். அவள் கொடுத்த ஃபீல் இன்னைக்கு வரைக்கும் என்னோட இருக்குது, அது போதும் சார். பட் அதுக்காக ரியாலிட்டியை நம்மளால் ஓவர் கம் பண்ண முடியாது. பிகாஸ் வி ஆர் வெரி மச் அ காமன் மேன். நான் சொல்ல வரதுலாம் இவ்வளோதான். எல்லா ஒரு கஷ்டமான பிரேக்கப் பின்னாடியும் ஒரு சந்தோஷமான மேரேஜ் இருக்குங்க சார். பிரேக்கப்லேயே பிரேக் ஆகிடக்கூடாது. இதைத்தான் ராஜா ராணிலேயே சொல்லிட்டாங்களே சார். அதுக்கும் முன்னாடி மௌன ராகத்திலே சொல்லிட்டாங்க சார். 1000 ஸ்டோரி ஒரே மாதிரி இருந்தாலும் டிஃப்ரென்ஸ் நம்ம சொல்கிற ஸ்டைலில் இருக்குது சார். இதுதான் என்னோட ஸ்டைலு.